கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வசனம் 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறார். அப்படியானால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற அத்தனை பேருக்குள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். தேவரீரே பரிசுத்தர். அவர் பரிசுத்தமான தெய்வம். நம் அசுத்தத்தில் இருந்த நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தர் என்று துதிக்க வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். தைரியமா இருங்க. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைய நாளிலே உங்களை கொண்டு அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவர். நீங்க எதை நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை இன்றைய நாளிலே செய்து முடிக்க தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தைரியமா இருங்க. கர்த்தராகிய தேவன் இன்றைய நாள் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.